நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் மகர ராசி பார்க்க போகிறோம். மகர ராசி காலபூஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது இந்த ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த ராசிநாதன் ராசியில் இது நாள் வரைக்கும் வக்கிரத்தில் இருந்தார். செலவினங்கள் ஏற்பட்டது, ஒரு பின்னடைவை சந்தித்தீர்கள். ஏற்கனவே ஏழரை தான், அவர் பின்னாடி தனுசில் இருந்தாலும் ஏழரை தான், உங்கள் ராசியில் இருந்தாலும் ஏழரை தான். பட் இருந்தாலும் 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு செலவினங்கள், அசுப செலவுகள் ஏற்படும், டென்ஷன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனால் இப்போ ஒரு நேர்கதியில் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவான சிந்தனை எண்ணங்கள் செயல்பட்டு ரொம்ப பிரமாதமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். 2ஆம் இடத்து அதிபதி நேர்கதியில் இருக்கிறதால பொருளாதார வரவு, பண வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். 3ஆம் இடத்தில் குரு பகவான் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஏன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் 3ஆம் இடம் குரு ரிவர்ஸில் இருந்தார், வக்ரகதியில் இருந்தார். இப்போ அவர் நேர்கதியில் பயணம் செல்வதால் நீங்கள் எடுக்கிற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரத்தால் நிச்சயமாக ஆதரவு உண்டு. குறுகிய பயணம் ஒரு சிலர் செல்வீர்கள். ரொம்ப நீண்ட தூர பயணன்றதை விட குறுகிய பயணம் நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஏற்படும். அடுத்தது 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இந்த 4ல் ராகு இருக்கிறது மாத்திருஸ்தானங்க. மாத்திருஸ்தானத்தில் போய் ராகு இருந்தால் தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அவங்களால அதாவது செலவுகள், மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு வண்டி பாதியில் நின்று போய் அதனால் பழுது பார்க்கக்கூடிய செலவு, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுங்க. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. மற்றபடி அசையா சொத்துக்கள் வைத்திருக்கும் அன்பர்களுக்கு, ஏன்னா பூமிக்காரகன் இல்லையா, அது மேஷராகு, மேடான ராகு, இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பலன், சிறப்பான ஒரு நிலை. ஏன்னு சொன்னால் செவ்வாய் வக்ரம், அந்த வீட்டு அதிபதி வக்ரத்தில் இருக்கார். அந்த ராகு அமர்ந்த வீட்டு அதிபதி வக்ரம் பெற்றால் ராகுவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நிலை, அப்படியே அளப்பரிய ஒரு பலனை தருவார். அப்போ செவ்வாயினுடைய வேலையை செய்கிறாருன்னு சொன்னால் இடம் விற்கிறவங்க வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது 5ஆம் இடம், 5க்குடைய சுக்கிரன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 11ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு 10க்குடையவன் 11ல் இருக்கிறார், அதுவே ஒரு சிறப்பு. 2வது 5ஆம் வீட்டை பார்ப்பது, 5க்குடையவன் 5ஐ பார்ப்பது இன்னும் சிறப்பு. அப்போ பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு.
மற்றபடி ஒரு சிலருடைய பிள்ளைகளுக்கு செவ்வாய் வக்ரமாக இருக்கிறதால அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சில பிள்ளைகளுக்கு ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடம் 6க்குடைய புதனும் செவ்வாயும் 11 நாள் வக்ரகதியில் இருந்தாலும் செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் அப்போ செவ்வாயை தூக்கி விருச்சிகத்தில் போடுங்க. விருச்சிகத்தில் இருக்கிற புதன் மிதுனத்துக்கு 11 நாள் வரார். மீதி இருக்கிற 18 நாள் புதன் தனுசில் இருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறார். இது அமக்கலமான ஒரு நிலை. அப்போது 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் முயற்சி பண்ணுங்கள், வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். குறை ஒன்றும் இல்லை. 7ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. திருமணம் இது நாள் வரைக்கும் கைகூடி வந்திருக்காது. ஆனால் இப்போ திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம், ஒரே வீட்டில் இருந்திருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னோன்யமாக சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 7ஆம் இடம் அப்படின்னும்பொழுது இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க இல்லையா, இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக அனுசரணையாக செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் இடத்து அதிபதி 11ல் அமர்ந்திருக்கிறார். அப்போது 11ஆம் இடம் அப்படின்னும்போது எண்ணிய செயல் ஈடேறுதல். 11ஆம் இடம் அப்படின்னாலே செவ்வாயுடைய வீடாகவும் இருக்கிறது. இளைய சகோதரத்துக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம், மூத்த சகோதரத்துக்கு. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு நிலை. நினைச்சதை சாதிப்பீங்க, நினைக்காததையும் சாதிப்பீங்க. 9ஆம் இடத்தை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வாழ்க்கையில் வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை. ஈஸியாக எதையும் நீங்கள் நினச்சதையும் சாதிக்க முடியும், நினைக்காததையும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை பாம்பாவது இருக்கணும். பாம்பு கேதுவே இருக்குது. அந்த 10ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பார்க்குறார். சனி 10ஆம் பார்வையாக சனி பார்வை இருக்கிறது. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில்துறை பணியாற்றக்கூடியவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வேளாண்மைக்கே வேலை பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தொழில் பண்ணுறவங்க தொழிலை விரிவுபடுத்த அகல கால் வைக்கக்கூடாது, கடனை வாங்கக்கூடாது. இருக்கிற தொழிலை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேது பகவான் இருக்கிறத சுருக்குவார்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் அதை விரிக்க நினைக்க, கடனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கடன் தான் அதிகமாக ஒழிய தொழில் விருத்தியாகாது. அதனால் கடன் வாங்கக்கூடாது, இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு கூட சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி தொழில்துறையில் வேலை பார்க்குறவங்க மேலாண்மைக்கே வேலை பார்க்க முடியாது. சனி பார்வையில் இருக்கு இல்லையா, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மெனக்கடணும். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படும். அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலே பண்ணிங்கனாலும் சரி, இந்த மாதம் நீங்கள் மகர ராசி அன்பர்கள் மெனக்கடணும். ரொம்ப அதிக எஃபோர்ட், அதிக முயற்சி கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். 11ஆம் இடம் சூப்பர். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை, தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை 11ஆம் இடம். மூத்த சகோதரத்தால் ஆதாயம், தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம்,
பெண்களால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம். புதன் வேலை இருக்கிறார். மைத்துனர் மற்றும் தாய்மாமன் உறவு மூலியமாக கூட உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 12ஆம் இடத்தில் உங்களுக்கு புத பகவான் 18 நாள் இருக்கார், சுக்கிரன் 9 நாள் இருக்கார். அப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி 3இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதாலையும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகள், கல்விக்காக செலவு, வீட்டுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 6 நாள் சந்திராஷ்டமம் வந்துங்க. ஆரம்பத்தில் கார்த்திகை 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, அதுக்கப்புறம் மாத கடைசியில் 27, 28, 29. அப்போ இந்த 3 நாள் சந்திராஷ்டமம் வர்றதால நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. இந்த 3 நாள் இல்லை, மொத்தம் 6 நாள். முதல் 3 நாள், கடைசி 3 நாள், 6 நாள் அதிகபட்சமாக இந்த மகர ராசிக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் சந்திராஷ்டமம் வருது. அப்போ மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருப்பீங்க. உங்களாலேயே அது தடுக்கப்படும். ஏதோ கெட்டது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் உங்களால் அது தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். விழிப்புணர்ச்சியோடு பணியாற்றுங்கள். ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஆனால் மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாத பலன் மகர ராசிக்கு தொழில்துறை, உத்தியோகத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்குமே ஒழிய மற்ற ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.